திரு செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணம், அதனைத் தொடர்ந்து திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பனிப்போரானது தீவிரமடைந்திருக்கிறதா, அல்லது செங்கோட்டையன் அவர்களின் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன? இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் நம்முடைய இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுகவின் முன்னாள் எம்பியாக இருந்த கே சி பழனிசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பழனிசாமி. அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும், 2026 தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நீங்க கூறிக்கொண்டு வரக்கூடிய நிலையில அதிமுகவில் நடைபெறக்கூடிய இது போன்ற நகர்வுகளையும் சம்பவங்களையும் முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக சமீபத்திய டெல்லி பயணம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அமித்ஷா அவர்களின் சந்திப்பு என்பது தனிப்பட்ட முறையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் வாழ்க்கையை, அரசியல் எதிர்காலத்தை அழித்து விட்டது என்றே சொல்லலாம். திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ அம்மாவோ அந்த காலகட்டத்தை போல கட்சியினுடைய தலைவர் என்பவர் கட்சியை வெற்றி பாதையில் வழிநடத்துபவராக இருக்க வேண்டும். கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த வல்லமை இல்லை என்ற கருத்து கொண்டிருக்கிறவர். அந்த வகையில என் போன்றவர்களின் அந்த ஒருங்கிணைப்பு முயற்சிக்கு ஆதரவாக திரு எடப்பாடி பழனிசாமியோடு நேரடியாக பேசி இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தியவர். அவர் சமீபத்துல ஏதோ அந்தியூர் தொகுதி பிரச்சனைக்காகத்தான் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு என்பதை போல திரு எடப்பாடி பழனிசாமி வெளியில் சில செய்திகளை கசிய விட்டாலும் கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியது இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்பதாகத்தான் அமைந்தது. திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாகத்தான் இருந்தது. இன்றைய அந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு கூட பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10% மட்டுமே ஆதரவாக இருக்கிறார்கள். அவரது எதிர்க்கட்சி தலைவர் செயல்பாடு என்பது 8% மக்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் சமீபத்தில் டெல்லி சென்றது, திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தது எல்லாமே அவர் இதற்கு முன்பு கூறிய அந்த பாஜக எதிர்ப்பு நிலை என்கிற நிலையிலிருந்து அவர் மாறி வந்திருக்கிறார். இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க மாட்டேன் என்பதில் ஒரு மீண்டும் மீண்டும் அடம் பிடிப்பவராக அவரது அந்த பதில்கள் எந்த அதிமுக தொண்டனும் ரசிக்கும்படியாக இல்லை. இந்த சூழ்நிலையில திரு செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் டெல்லி அழைத்ததன் பெயரில் அவர் டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சர் அவர்களை சந்தித்தது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்வதற்கு முன்பாக மத்திய நிதியமைச்சர் சென்ற சனிக்கிழமை சென்னையில் இருந்த பொழுது திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை சந்தித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று வந்தார். நேற்று மீண்டும் திரு செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சரோடு பேசியது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவராக தொடர முடியுமா? கட்சிக்குள் அவரை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கூட இருக்கிற மற்ற 2ஆம் நிலை தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதாகத்தான் இருக்கு. அதனால சூழ்நிலையினுடைய தாக்கத்தை திரு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொண்டு ஒன்றுபட்ட அதிமுகவை முதலில் உருவாக்குவதற்கு அவர் நினைக்க வேண்டும். தற்பொழுது அவருடைய டெல்லி பயணம் என்பது அதிமுக தொண்டர்களால், பொதுமக்களால் தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக அமித்ஷாவிடத்தில் இவர் சரணாகதி அடைந்திருக்கிறார். வழக்குகளிலிருந்து அவர் குடும்பத்தையும் அவரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே தடாலடியாக பாஜக கூட்டணி என்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் என்று அது ஒரு மிக தவறான ஒரு கண்ணோட்டத்தை மட்டுமே கொடுத்திருக்கிறது இந்த இயக்கம். அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார், திரு விஜய்க்கு பதில் சொல்லுகிற பொழுது எங்கள் தலைவர்களை அவர்கள் புகழ்வது மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு. அது கடந்த காலம். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை எல்லோரும் தூற்றுகிறார்கள், அதை அவர் உணர மறுக்கிறார். அதே போல எதிர்கட்சியாக மக்கள் எங்களைத்தான் அங்கீகரித்திருக்கிறார்கள் எடப்பாடி சொல்றாரு. அது கடந்த காலம். இப்பொழுது நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலைகள்
2026 தேர்தலில் யார் ஆளுங்கட்சி யார் எதிர்க்கட்சி என்பதை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மை நிலைகளை உணர்ந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி ஃபாஸ்ட் க்ளோரி, அதிமுகவுக்கு புரட்சி தலைவர் காலத்தில் இருந்த செல்வாக்கு, அம்மா காலத்தில் இருந்த செல்வாக்கு, அந்த இருவரும் தலைவர்களுக்கு இருந்த செல்வாக்கு மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார். திரு கே சி பழனிசாமி, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். தொடர்ச்சியா நீங்க குறிப்பிட்டதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது முன்னதாகவே தற்பொழுது பொது வழிகளில் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கொள்கை ரீதியாக ஸ்ட்ராங்கா இருந்த சிவசேனாவையே பிஜேபி அங்க இரண்டாக பிளந்து விட்டார்கள், அதிமுக எந்த அளவிற்கு தாக்கு பிடிக்கும், இது போன்ற கேள்விகள் பொது வழியில நிலவக்கூடிய நிலையில தற்பொழுது பிஜேபி அதிமுக கூட்டணி அது தொடர்பான பேச்சுவார்த்தை இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் எதற்கு வித்துட்டு செல்லும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அதிமுகவை மத்தியில் ஆளுகிற கட்சியோ மாநிலத்தில் ஆளுகிற கட்சியோ பணபலம் படைத்தவர்களோ சாதிய பலம் கொண்டவர்களோ இந்த இயக்கத்தை பிளவுகளை உண்டாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் தொண்டர்களால் தலைமை என்கிற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அது இந்த இயக்கத்திற்கான பாதுகாப்பை தொண்டர்கள் கையில் கொடுத்திருந்தார்கள். அந்த விதிகளை திருத்தி தன் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்துக்கு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவரே திரு எடப்பாடி பழனிசாமி. அதற்கான வினையை தற்பொழுது அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட பாஜக என்ன முயன்றாலும் ஒன்றுபட்ட அதிமுக கடந்த காலங்களில் நான் வலியுறுத்தியதை போல அவர் அந்த வழியில் பயணித்திருந்தால் இன்றைய சிரமங்களை தவிர்த்திருக்கலாம். இப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை. ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக இல்லாத கூட்டணி, தொண்டர்களால் தலைமை, லஞ்சம் ஊழல் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தலைமை. இந்த இயக்கம் நிச்சயமாக ஆளுகிற கட்சியாக 2026 உருவெடுக்கும். நன்றி திரு கே சி பழனிசாமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.